இப்போ நீங்க பாக்குற இந்த நபர் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுடைய ஃபியூனரல்ல உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு. என்னதான் மத்தவங்க கண்ணுல அவ்வளவு வேதனையோ கண்ணீரோ தெரிஞ்சாலும் இவரு கொஞ்சம் கூட கவலை இல்லாம உட்காந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த நபருக்கு வந்து கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மியா இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த வயசு வரைக்குமே அவங்க அம்மா தான் இவரை ஒரு குட்டி குழந்தை மாதிரி வளர்த்துட்டு வந்திருப்பாங்க. இப்போ இப்படி போயிட்டு இருந்த இவங்களுடைய வாழ்க்கையில திடீர்னு ஒரு பெரிய இடி இவங்க ஃபேமிலிக்குள்ள விழுது. என்னன்னா அவங்க அம்மாக்கு கேன்சர் வந்துருது. இப்போ அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சாகிறதுக்குள்ள எப்படியாச்சும் என் பையனை ஒரு நல்ல ஆளுங்க கிட்ட சேர்க்கணும், இல்லனா யார் உதவியும் இல்லாம நம்ம எப்படி தனியா சர்வை பண்ணோன்றத சொல்லி தரணும்னு முதல் வேலையா அவங்க அம்மா என்ன செய்யறாங்கன்னா, நிறைய ஹோம்ஸ் எல்லாம் போய் பாக்குறாங்க. ஆனா பார்த்தா அந்த ஹோம்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஜெயில் மாதிரியே இருக்கு. இங்கெல்லாம் நம்ம பையனை விட்டோம்னா ரொம்ப கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு அவனை தானே எப்படி பாத்துக்கணும்னு ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் ஸ்டார்டிங்ல இவரு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இவங்க அம்மா இவருக்கு தொடர்ந்து ட்ரைனிங் கொடுத்ததுனால போக போக நிறைய விஷயங்களை இவரு கத்துக்கிறாரு. அண்ட் அதிர்ஷ்டவசமா அவர் வீடு பக்கத்திலேயே ஒரு பேக்கரியில அவருக்கு வேலையும் கிடைக்குது. இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் பார்த்து இவங்க அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா இந்த ஒரு சந்தோஷம் இவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. ஏன்னா இவர் அந்த பேக்கரியில சேர்ந்த 2 வாரத்துல அவங்க அம்மாவுடைய நிலைமை